லே ஆஃப் ஆனா என்ன சார் பண்றது எம்ப்ளாயர்ஸ்? இது வரைக்கும் லே ஆஃப் ஆகாதவங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி எப்படி நம்மளோட சிச்சுவேஷன் இருக்குது, லே ஆஃப் ஆனால் என்ன பண்ணுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அதை பிளான் பண்ணிட்டாங்கன்னா லே ஆஃப் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ லே ஆஃப் ஆனவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களோட எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு செவரன்ஸ் பே இருக்கா, பிஎஃப் எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆக போகுது, அது மாதிரி நிறைய கம்பெனியோட பெனிஃபிட்ஸ் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு அதோட செட்டில்மெண்ட்லாம் கரெக்டாக வாங்கிட்டு அடுத்து அவங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்காங்களா, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் 3 to 6 months அவங்க எக்ஸ்பென்சஸ் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கிறதா அவங்க பிளான் பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த டைமில் ரீஸ்கில் பண்ணிக்கலாம் அவங்க. அப்படி இல்லைனா ரீஸ்கில் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு தே கேன் ஸ்டார்ட் லுக்கிங் அட் தேர் கான்டாக்ட்ஸ். ஸோ நம்ம அந்த வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருப்போம் எப்படி நம்ம வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி அடுத்த ஜாப் எடுக்கிறதுங்கிறது. ஸோ அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ லே ஆஃப் ஆனதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தாங்கன்னா அவங்க கிளியராக தெரியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், இல்லைனா இமீடியட்டாக எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஹெல்த் கவர் இருந்ததுனா தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை டச் பண்ணாமல் இருப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். நம்மளோட திங்ஸ் ஆர் யூட்டிலிட்டிஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம்ல, அதெல்லாம் ஆன் கண்டிஷனில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு வேலை தேடுறதுக்கோ இல்லை ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இப்போ போய் லேப்டாப் ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை பைக்கோ இல்லை காரோ காங்க ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம போய் அதுக்கு செலவு பண்ணிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறது ஆக்டிவ் இன்கம் இல்லாதப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக அதுக்கான இதை பண்ணுறோம்னா இந்த லே ஆஃப் ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு அந்த லிங்க் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் நினைக்கிறேன்.